Students, இன்னைக்கு நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 10th standard coordinate geometryல exercise 5.2 பார்க்கலாம். ஓகேவா? First question, what is the slope of a line whose inclination with positive direction of x axis? x axisல positive directionல slope என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து என்னது 90 டிகிரி கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ 90 டிகிரினா நமக்கு என்னது ஸ்லோப் tan slope m na tan theta. அப்போ இது வந்து என்னது நமக்கு m is equal to tan 90 degree. அப்போ tan 90 degree theta க்கு பதிலா 90 degree. ஓகேவா? tan 90 degree யோட வேல்யூ என்னது? நமக்கு அந்த ஒரு டேபிள் போட்டு நம்ம வேல்யூ படிச்சிருப்போம்ல, அதுதான். அதுல tan 90 degree நமக்கு என்ன வரும்? undefined வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். செகண்ட் வந்து அதே தான். ஸ்லோப் m is equal to என்னது? tan theta m is equal to என்னது tan 0 degree. அதில் வந்து நமக்கு 0 டிகிரியோட வேல்யூ என்னது 0. ஓகே, அப்போ m வந்து என்னது வேல்யூ வந்து 0. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம அந்த டேபிள் படிச்சிருப்போம்ல, அதை வச்சு அந்த வேல்யூ போடணும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 10th standard coordinate geometryல exercise 5.2 பார்க்கலாம். ஓகேவா? First question, what is the slope of a line whose inclination with positive direction of x axis? x axisல பாசிட்டிவ் டைரக்ஷன்ல ஸ்லோப் என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து என்னது 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 90 டிகிரினா நமக்கு என்னது ஸ்லோப் tan slope m na tan theta. அப்போ இது வந்து என்னது நமக்கு m is equal to tan 90 degree. அப்போ tan 90 degree theta க்கு பதிலா 90 degree. ஓகேவா? tan 90 டிகிரியோட வேல்யூ என்னது? நமக்கு அந்த ஒரு டேபிள் போட்டு நம்ம வேல்யூ படிச்சிருப்போம்ல, அதுதான். அதில் tan 90 டிகிரி நமக்கு என்ன வரும்? undefined வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். செகண்ட் வந்து அதே தான். ஸ்லோப் m is equal to என்னது tan theta, m is equal to என்னது tan 0 டிகிரி. அதில் வந்து நமக்கு 0 டிகிரியோட வேல்யூ என்னது 0. ஓகே, அப்போ m வந்து என்னது வேல்யூ வந்து 0. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம அந்த டேபிள் படிச்சிருப்போம்ல, அதை வச்சு அந்த வேல்யூ போடணும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 10th standard coordinate geometryல exercise 5.2 பார்க்கலாம். ஓகேவா? First question, what is the slope of a line whose inclination with positive direction of x axis? x axisல பாசிட்டிவ் டைரக்ஷன்ல ஸ்லோப் என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து என்னது 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 90 டிகிரினா நமக்கு என்னது ஸ்லோப் tan slope m na tan theta. அப்போ இது வந்து என்னது நமக்கு m is equal to tan 90 degree. அப்போ tan 90 degree theta க்கு பதிலா 90 degree. ஓகேவா? tan 90 டிகிரியோட வேல்யூ என்னது? நமக்கு அந்த ஒரு டேபிள் போட்டு நம்ம வேல்யூ படிச்சிருப்போம்ல, அதுதான். அதில் tan 90 டிகிரி நமக்கு என்ன வரும்? undefined வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். செகண்ட் வந்து அதே தான். ஸ்லோப் m is equal to என்னது tan theta, m is equal to என்னது tan 0 டிகிரி. அதில் வந்து நமக்கு 0 டிகிரியோட வேல்யூ என்னது 0. ஓகே, அப்போ m வந்து என்னது வேல்யூ வந்து 0. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம அந்த டேபிள் படிச்சிருப்போம்ல, அதை வச்சு அந்த வேல்யூ போடணும். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 10th standard coordinate geometryல exercise 5.2 பார்க்கலாம். ஓகேவா? First question, what is the slope of a line whose inclination with positive direction of x axis? x axisல பாசிட்டிவ் டைரக்ஷன்ல ஸ்லோப் என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து என்னது 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 90 டிகிரினா நமக்கு என்னது ஸ்லோப் tan slope m na tan theta. அப்போ இது வந்து என்னது நமக்கு m is equal to tan 90 டிகிரி. அப்போ tan 90 டிகிரி theta க்கு பதிலா 90 டிகிரி. ஓகேவா? tan 90 டிகிரியோட வேல்யூ என்னது? நமக்கு அந்த ஒரு டேபிள் போட்டு நம்ம வேல்யூ படிச்சிருப்போம்ல, அதுதான். அதில் tan 90 டிகிரி நமக்கு என்ன வரும்? undefined வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். செகண்ட் வந்து அதே தான். ஸ்லோப் m is equal to என்னது tan theta, m is equal to என்னது tan 0 டிகிரி. அதில் வந்து நமக்கு 0 டிகிரியோட வேல்யூ என்னது 0. ஓகே, அப்போ m வந்து என்னது வேல்யூ வந்து 0. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம அந்த டேபிள் படிச்சிருப்போம்ல, அதை வச்சு அந்த வேல்யூ போடணும். ஓகேவா?
Students, நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.2 பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் whose inclination with positive direction of x axis? x axisல பாசிட்டிவ் டைரக்ஷன்ல ஸ்லோப் என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து என்னது 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 90 டிகிரினா நமக்கு என்னது ஸ்லோப் tan slope m na tan theta. அப்போ இது வந்து என்னது நமக்கு m is equal to tan 90 degree. அப்போ tan 90 degree தீட்டாக்கு பதிலா 90 degree. ஓகேவா? tan 90 டிகிரியோட வேல்யூ என்னது? நமக்கு அந்த ஒரு டேபிள் போட்டு நம்ம வேல்யூ படிச்சிருப்போம்ல, அதுதான். அதில் tan 90 டிகிரி நமக்கு என்ன வரும்? அன்டிஃபைன்டு வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். செகண்ட் வந்து அதே தான். ஸ்லோப் m is equal to என்னது? tan theta m is equal to என்னது tan 0 டிகிரி. அதில் வந்து நமக்கு 0 டிகிரியோட வேல்யூ என்னது 0. ஓகே, அப்போ m வந்து என்னது வேல்யூ வந்து 0. ஓகேவா? அவ்வளோதான். நம்ம அந்த டேபிள் படிச்சிருப்போம்ல, அதை வச்சு அந்த வேல்யூ போடணும். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் இன்க்ளினேஷன் ஆஃப் த லைன் ஓ ஸ்லோப்? அங்கே வந்து ஸ்லோப் என்னன்னு கேட்டுருக்காங்க, ஸ்லோப் கொடுத்து இன்க்ளினேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அது வந்து 0. ஓகேவா? நமக்கு m வந்து என்னது ஸ்லோப்பு, அதுனா அப்போ ஸ்லோப்பு m வந்து நமக்கு என்னது 0. அப்போ 0 வந்து எதில் வரும்? நமக்கு tan 0 டிகிரி வரும். அப்போ தீட்டா சீக்வல் என்னது 0. இதுதான் ஆன்சர். ஓகேவா? செகண்ட் வந்து 1. அப்போ ஸ்லோப்பு வந்து நமக்கு என்னது 1. 1 வந்து நம்ம tan தீட்டாவில் எதில் வரும்? tan 45 டிகிரி தான் நமக்கு 1. அப்போ தீட்டா சீக்வல் என்னது 45 டிகிரி. இவ்வளோதான் சம். ஓகேவா? நமக்கு அந்த வேல்யூ இது வந்து அங்கே டிகிரி கொடுத்துருந்தாங்க, அந்த டிகிரி வச்சு அந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம். இங்கே என்னது அந்த வேல்யூ வச்சு எவ்வளோ டிகிரி கண்டுபிடிக்கும். ஓகேவா? தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். லைன் ஜாயினிங் வந்து 2 லைனை ஜாயின் பண்ணுற பாயிண்ட்ஸோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்னது 5,√5ல பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது என்ன கேட்டாங்க? இந்த ஆர்ஜின் அப்படின்னா இந்த நடுவில் இருக்கும்ல 0,0, இதுதான் ஆர்ஜின் அர்த்தம். இப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் வரும்? 5√5 அது கொடுக்கல, அதுக்கு வந்து ஆர்ஜின்னாலே 0,0. ஓகேவா? அதெல்லாம் தெரியல நமக்கு. ஓகே, இப்போ ரெண்டு இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? இது ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்போது ஸ்லோப்பு எம்மோட ஃபார்முலா என்னது? y2 - y1 / x2 - x1. ஓகேவா? இது x1 y1 x2 y2. அப்போ y2 வந்து என்னது 0 மைனஸ் y1 என்னது √5 டிவைடட் பை x2 என்னது 0 மைனஸ் 5 சீக்வல் என்னது -√5 / -5. மைனஸ் மைனஸும் கட் ஆகும். அப்போ இது வந்து √5 இருக்கு அப்படிதானா? இது கீழோட 5ஓட வந்து என்னது கட் ஆகுது. அப்போ நம்ம 5ஓட வேல்யூ என்னது √5 × √5ஓட வேல்யூ என்னது 5 தான். கரெக்டா? இப்போ 2 √5 இருந்தால் நம்ம என்ன எழுதுவோம்? இப்போ 2 × √2னா என்னது? அதுக்கு ஆன்சர் 2. அதே மாதிரி தான் √5 × √5னா அது ஆன்சர் 5. இப்போ இந்த 5 நம்ம √5 × √5 பிரிக்கிறோம். அப்போ ஒரு √5 ஒரு √5 வந்து கேன்சல் ஆகும். அப்போ 1/√5 தான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதா? இந்த √5 எப்படி எடுத்துருக்கோன்னு நமக்கு வந்து இப்போ இந்த ரூட்டில் 2 நம்ம ஒரே நம்பர் தான் ரூட் கேன்சல் ஆகுது தானே, அதை அப்படியே மாற்றிருக்கோம். அந்த 5 வந்து √5 × √5 எடுத்திருக்கோம். அப்போ அதுக்கப்புறம் மேலே கீழே வெட்டி அது நமக்கு ஆன்சர் 1/√5. அவ்வளோதான். ஓகே, செகண்ட் வந்து sin θ - cos θ அண்ட் sin θ cos θ. sin θ cos θ பார்த்தோம்னா பயங்கரக்கூடாது, சிம்பிள் தான். ஓகே, நமக்கு ஸ்லோப்போட ஃபார்முலா என்னது? y2 - y1 / x2 - x1. இவ்வளோவாது எழுதிடணும். சரியா? நமக்கு ஸ்லோப்பு தான் தெரியுதுக்கு அதை மாதிரி கொடுப்பாங்க. அப்போ x1 y1 x2 y2. ஓகே, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வேறு ஒன்றுமே திங்க் பண்ணக்கூடாது, வந்தோட பயந்துடவும் கூடாது. இங்கே நமக்கு ஃபார்முலா தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ண தெரியும் எது இதில் வரும்னு. அப்போ என்னது? cos θ மைனஸ் y1 வந்து மைனஸ் cos θ டிவைடட் பை என்னது மைனஸ் sin θ மைனஸ் sin θ. ஓகே, இப்போ என்ன வரும்? இது cos θ மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் cos θ டிவைடட் பை மைனஸ் 2 2 sin θ ஒரே சிமிலர் இருக்குல்ல, அப்போ ஆட் பண்ணிடுவேன் 2 sin θ. அதே மாதிரி என்ன மேலே என்ன வரும்? 2 cos θ டிவைடட் பை மைனஸ் 2 sin θ.
இப்போ பாருங்கள் அந்த டூவும் டூவும் கேன்சல் ஆகுமா? ஓகே. இப்போ மைனஸ் ப்ளஸ் மல்டிப்ளை பை மைனஸ் மைனஸ் தான். இப்போ காஸ் பை சைனை நம்ம எப்படி என்ன எழுதுவோம்? காட் தீட்டா. இப்போ மைனஸ் காட் தீட்டா. இதுதான் ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? Okay, fourth sum. What is the slope of a line perpendicular to the line joining A 5,1 and P where P is the midpoint of the segment joining 4,2 and minus 6,4. ஒரு லைன் வந்து பெர்பெண்டிகுலராக என்னது ஒரு லைன் ஜாயின் ஆகுது ஏயும் பியும் ஒரு லைனில். ஓகேவா? அந்த பிஎஸை அந்த மிட் பாயிண்ட், இந்த பி வந்து எதுக்கு மிட் பாயிண்டா? இந்த 4,2க்கும் -6,4ங்கிறதுக்கும் மிட் பாயிண்டா. நம்ம எக்ஸு இந்த ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, எது வேணாலும் எடுக்கலாம், பிசின்னு எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு லைனோட மிட் பாயிண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. இது சம்ம வச்சு தான் இருக்கு. பர்பெண்டிகுலர் லைனு அது வந்து என்னது இல்லை, ஒரு லைனோட ஜாயிண்ட் ஆகுது, அதில் வந்து மிட் பாயிண்ட் தான் அந்த பியும். ஓகே ஓகே, அடுத்து வந்து என்னது? பி வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் நம்ம எக்ஸ் ஒய் தான் எடுத்துருக்கோம். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் என்னது 4,2 அண்ட் -6,4ன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்னது இதோட மிட் பாயிண்ட் இது ஃபார்முலா வச்சு நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம்ல, அது மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து நம்ம எக்ஸ்ஒய் மிட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு என்னது x1 + x2 / 2 x p தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டு எக்ஸ்ஒய்க்கு மிட் பாயிண்ட் என்னது p /2 y1 + y2 / 2. இது என்னது x1 y1 x2 y2. ஓகேவா? x1 என்னது 4 + -x/2, அது y1 என்னது 2 + 4/2. ஓகே, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன வரும்? மைனஸும் ப்ளஸும் போது மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சிம்பிள் போடலாம். 4 - 6 வந்து -2/2, இது வந்து 6/2. அப்போ என்ன வரும்? 1 2 are 2, இது 1 2 are 3 2 are 6. அப்போ பியோட வேல்யூ இது மாதிரி என்னது -1,3 தான் பி. அப்போ பியோட வெர்டிசஸ் என்னது -1,3. அப்போ பி வந்து கண்டுபிடிச்சிருச்சு. ஓகேவா? அடுத்தது ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன் பெர்பெண்டிகுலர் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் என்னது slope of the line joining A வந்து 5,1, P வந்து இந்த ரெண்டோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இந்த ரெண்டோட ஸ்லோப்பு. அப்போது M1 ஸ்லோப்போட ஃபார்முலா என்னது? y2 - y1 / x2 - x1. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா தூக்கி போட்டலாமா? இது x1 y1 x2 y2. ஓகேவா? ஓகே, y2 வந்து என்னது 3 மைனஸ் y1 என்னது 1 டிவைடட் பை x2 என்னது -1 -5. ஓகேவா? 3 - 1 என்னது 2, இது ஒரே சிம்பிள்னால -6 வரும். 1 2 are 2, 3 2 are 6. இப்போ -1/3 இதுதான் என்னது ஸ்லோப் ஆஃப் த லைன். ஓகேவா? இதுதான் நமக்கு அந்த ஆன்சர். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சுல. ஃபிஃப்த் சம் பாருங்க. ஸோ தட் கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். இது கொலினியரானு கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் வந்து கொலினியரானு கண்டுபிடிக்கணுமா? இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கலாமா? பி வந்து 7,2, சி வந்து 12,5 எடுத்துக்கலாம். ஓகேவா? கொலினியரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த எடுத்துக்கலாம். ஏபிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அப்புறம் பிசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவலாக இது கொலினியர். அப்போ ஸ்லோப் ஆஃப் line AB is equal to slope of BC. ஓகே, இந்த ரெண்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சு அது வந்து எனக்கு இந்த ரெண்டுக்கு இது ஈக்குவலாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே இதில் இப்படியே போட்டும் செய்யலாம், தனித்தனியாக போட்டும் செய்யலாம். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து என்னது? இது வந்து x1 y1 x2 y2. ஃபார்முலா என்னது? y2 - y1 / x2 - x1.
என்னது 2y1 minus minus 4. x2 என்னது 7 minus minus 3y. ஓகேவா? அப்போ 2 plus 4 by 7 plus 3 என்ன வரும் 6 by 10. இதை வந்து இது பண்ணலாமா? என்னது 2 5s are 10, 3 2s are 6. அப்போ 3 by 5 தான் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்போ ஸ்லோப் ஆஃப் AP is equal to 3 by 5. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டாவது ஸ்லோப் ஆஃப் BC. ஸ்லோப் ஆஃப் BC அதே ஃபார்முலா தான் y2 minus y1 by x2 minus y1. ஆனால் இதில் என்னது வரும்? இது x1 y1 வரும், இது x2 y2 வரும். ஓகேவா? ஓகே, y2 minus y1 divided by x2 minus x1 equal to என்னது? இது 3 divided by இது 7 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 5. 3 by 5. அப்போ அங்கே பாருங்க, ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது 3 by 5, ஈக்குவேஷன் நம்பர் 2 இப்போ ஸ்லோப் ஆஃப் AB is equal to என்னது? ஸ்லோப் ஆஃப் BC. கரெக்டாக இருக்கா? அப்போ இது என்னது? the points are collinear. புரிஞ்சுதா? ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்னது? அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னது? கோலினியர். அவ்வளோதான். ஓகேவா? சிக்ஸ்த் சம் பார்க்கலாமா? இந்த 3 points 3, -1, 8, 3 and 1, 3 கோலினியர்னு கொடுத்துட்டாங்க. போன சம் என்ன பண்ணோம்? கொலினியராக கண்டுபிடிச்சோம். இது கொலினியர்னு கொடுத்துட்டாங்க. கொலினியராக கண்டுபிடிக்க என்ன பண்ணோம்? ஸ்லோப் ஆஃப் ABC கூட ஸ்லோப் ஆஃப் BC கண்டுபிடிச்சாங்க இல்லையா? அதே தான் இது சீக்வல் டு போட்டோம். கண்டிச்சு கொடுத்துட்டாங்க. கொலினியர் கொடுத்தனது அது சீக்வல் டு இதுதான் கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ அது சீக்வல் டு இதுதான். அதுக்கப்புறம் A வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போ லைக் A சீக்வல் டு என்னது? 3, -1. B வந்து என்னது? A, 3. C வந்து 1, -3. ஓகேவா? அது அப்போ அவங்க ஸ்லோப்புன்னு கொலினியர் கொடுத்தாங்க. என்ன வரும்? ஸ்லோப் ஆஃப் AB is equal to slope of BC. கரெக்டா? இந்த தானே கண்டிஷன் கண்டுபிடிச்சோம். இது வந்து அவங்க கண்டிஷன் இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு ஸ்லோப் ஆஃப் இதுக்கு ஃபார்முலா என்னது? y2 minus y1 by x2 minus x1. இதுதான் இதில் போட போகிறோம். ஓகேவா? இதில் x1 y1 x2 y2. x2 y2 என்னது? minus y1 minus 1 divided by x2 minus x1. அடுத்தது C y2. இது வந்து அப்போ என்ன வரும்? x1 y1 x2 y2. இப்போ y2 minus y1 divided by x2 minus x1. இங்கே என்ன வரும்? 3 plus 1 by a minus. இது என்னது? ஒரே சமனால -6 1 minus a. அப்போ 4 by a minus 3 divided by -6 by 1 minus a. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன செய்யணும்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். இது இங்கே இது இங்கே. அப்போ 4 into 1 minus a வரும். அங்கே என்னது? -6 into a minus 3 வரும். ஓகேவா? உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? 4 minus 4a is equal to -6a minus plus 6 3s are 18. ஓகே, என்ன பண்ணோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, ஏஎல்லாம் ஒரு சைடும் நம்பர்லாம் ஒரு சைடு எடுத்துடலாமா? அப்போ -4 இங்கே இருக்குது. இந்த -6 இங்கே வருது. அப்போ என்ன வரும்? +6a is equal to இங்கே வந்து +18 இருக்குது. அங்கே 4 அங்கே போகும்போது -4 ஆகும். ஓகே, புரிஞ்சுதா? இங்கே -4a அப்படியே இருக்குது. இந்த -6a தான் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது சிம்பிள் மாறி +6a மாறுது. அங்கே 18 அங்கே இருக்குது. இந்த 4 அங்கே போகும்போது -4 மாறும். ஓகேவா? அப்போ சிம்பிள் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணலாம். அப்போ 2a ஈக்குவல் டு என்ன வரும்? 14. a ஈக்குவல் டு என்னது? டிவைடில் போகும் 2. அப்போ 7. a ஈக்குவல் டு என்னது? 7. ஏயோட வேல்யூ என்னது? 7. அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. ஸ்லோப் ஆஃப் இது கோலினியர் கொடுத்தானாலும் ரெண்டு ஸ்லோப்பை ஈக்குவல் பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டு அவ்வளோதான்.
Okay, 7 sum பார்க்கலாம். A line through the points -2, n, 9, 3 has slope வந்து -1/2 கொடுத்துருக்காங்க. Find the value of a. அதாவது ரெண்டு பாயிண்ட்ஸ் வழியா ஒரு லைன் போகுது. அதோட ஸ்லோப் வந்து இது -1. அதாவது ஸ்லோப்போ வந்து நம்ம இந்த ஒரு இது கூட ஆன்சர் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுவோம், அந்த ஈக்குவேஷன் எழுதி அதை ஈக்குவல் டு அந்த ஆன்சர் இருக்குது. கரெக்டாக ஸ்லோப்போட ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஓகே, கேட்டிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, நமக்கு பண்ண முடியாது. ஸ்லோப்பு ஃபார்முலா நமக்கு தெரியும். கரெக்டாக அப்போது ஸ்லோப் ஆஃப் 2 பாயிண்ட்ஸ் என்னது நமக்கு -1/2. ஸ்லோப் ஆஃப் த ஃபார்முலா என்னது y2 - y1/x2 - x1 ஈக்குவல் டு என்னவா -1/2. ஸ்லோப் வந்து இதுவா. அப்போ நம்ம ஈக்குவேஷன் ஈக்குவல் டு இதுவா. இதில் நம்ம இதை போட போகிறோம். x1 y1 x2 y2 போட போகிறோம். ஓகேவா. y2 வந்து என்னது 3 y1 என்னது a divided by x2 என்னது 9 x1 equal to -1/2. அப்போ 3 - a by 9 plus 2 equal to -1/2. அப்போ 3 - a by 9 plus 2 என்னது 11 equal to -1/2. ஓகே, இது வந்து என்னது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இது இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஓகேவா. இங்கே வரும்போது என்னது 2 × 3 - a. அங்கே போகும்போது என்னது -1 × 11. அங்கே போகுதா, இது இங்கே வருது. ஓகே, இப்போ இதில் உள்ள மற்றொரு விடலாமா. 6 - 2a equal to -11. அப்போ இந்த 6 அங்கே கொண்டு போயிடலாமா. -2a equal to -11 - 6. அப்போ -2a equal to -17. ஓகேவா. மைனஸ் கட்டாகும். அப்போ a equal to 17 divided by 2. இதுதான் ஏயோட ஆன்சர். அவ்வளோதான், நமக்கு ஸ்லோப்புக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்னது ஸ்லோப்போட ஈக்குவேஷன் எழுதி அதை ஈக்குவல் பண்ணி 2 சேவை கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். புரிஞ்சதா? இல்லை இது வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.